பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்னும் விழாவினை கொண்டாடி மகிழ்வதோடு இவ்விழாவோடு திரு வழிபாட்டு ஆண்டினை நிறைவு செய்து திருவருகை காலத்திற்குள் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் கிறிஸ்துவின் மாட்சியின் உச்சத்தை சுட்டிக்காட்டும் இவ்விழாவினை ஏற்படுத்தினார். கிறிஸ்து அரசரின் இறையாட்சிற்கு உட்பட்ட நாம் அனைவரும் அந்த அரசரின் பின்னால் அவரது அடிசுவட்டில் செல்வோம் என்னும் உள்ள உறுதியோடு இணைவோம் இப்பலியில். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் சகோதர சகோதரிகளே, இத்தூய மறையுண்மைகளை தகுதியான முறையில் கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈடனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனை மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியுமாக உம்மை
மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 13 மற்றும் 14. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அவர் மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொண்டு தொற்று நிலைத்துள்ளி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். திருத்தூதரான தூய யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5-8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையும் ஆனவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமீன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமீன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அரசு போற்ற பெருக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசரென்று நம் கண்முன்னால் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறது. கிறிஸ்து இயேசு என்பவர் யார் என்பதற்கு திருத்தூதர் தூய பவுலை விட சிறந்த ஒரு கூற்றை எவரும் சொல்லியிருக்க முடியாது. அவரேதான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 2-4 வரை அவர் எழுதுகிற போது இவ்வாறு சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசு வேறு யாரும் அல்ல. கடவுள் எல்லோரோடும் பேச விரும்பிய போது அவர் பேசுகின்ற மொழி எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்ற விதத்திலே தன்னுடைய ஒரே மகனை தேர்ந்து கொள்கிறார். அந்த கடவுள் தன் மகன் வழியாக பேசுகிறார். அந்த மொழிதான் கிறிஸ்து இயேசு என்னும் ஒப்பற்ற திருமொழி. இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக மாற்றுகிறார். இவர்தான் கடவுளுடைய மாட்சியினுடைய பேரொளி என்று சொல்லுகிறார். கடவுளுடைய அச்சு பதிப்பு என்றும் சொல்லுகிறார். இவரை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற போது உலகத்தின் பாவங்களை அவர் போக்கி கழுவி படைப்பை தன் கையில் ஒப்படைத்த அந்த உழைப்பை அவர் புதிய நிலைக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அவரிடம் கொடுக்கப்பட்ட மேலான ஒரு பணி. அந்த புதிய நிலைக்கு அந்த படைப்பை திருப்பி நிறுத்துவதுதான் இயேசுனுடைய மிகப்பெரிய பொறுப்பு. எனவேதான் கிறிஸ்து இயேசு பாழடைந்து போன படைப்பை புதிய நிலைக்கு திரும்ப நிறுத்துவதுதான்
அவருடைய சிறப்பு. எனவேதான் படைப்பனைத்தையும் தாங்கி நடத்துகிறவராக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை தூய பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து தான் பாடுபட்டு இறந்து விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரான ஒரே ஆண்டவரின் திருமகன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 3:16 இந்த கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த கிறிஸ்து மானிடரானார், மனித உருவம் எடுத்தார், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நேர்மையாளராக அறிவிக்கப்பட்டார், வாழுவதற்கு இவர் தோன்றினார், பிற இனத்தவருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகம் நம்பிக்கையின் பலனால் இவரை ஏற்றுக்கொண்டது, இவர் இறுதியில் விண்ணேற்றம் அடைந்தார் என்ற மிகப்பெரிய செய்தியை தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே அதே தூய பவுலடியார் அங்கே எழுதி வைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து இயேசு அவருடைய அதிகாரம் எதன் மேல்? தாயாம் திரு அவை அழைக்கின்ற விதத்திலே கிறிஸ்து இயேசு கொண்டிருக்கிற அதிகாரம் எதன் மேல் இருக்கிறது என்று பார்க்கிற போது, உலகம் அனைத்தின் மேலு அவர் அதிகாரம் கொண்டிருக்கவில்லை. மாறாக தன்னை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற திரு அவையின் மீதே அவருக்கு முழு அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தீர்ப்புக்கு நிறுத்துகிற போது, நீதி தீர்ப்புக்கு நிறுத்துகிற போது, யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 18:36 நாம் பார்க்கிறோம், எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி அல்ல, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி அல்ல, ஏனென்றால் இவ்வுலக ஆட்சி உண்மையின் ஆட்சி அல்ல, இவ்வுலக ஆட்சி நேர்மையின் ஆட்சி அல்ல, இவ்வுலக ஆட்சி நீதியின் ஆட்சியும் அல்ல, எனது ஆட்சி உண்மையின் ஆட்சி. உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் வளர்ந்தேன், இதற்காகவே நான் பணி செய்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிமடுக்கிறார்கள் என்று ஆண்டவர் கிறிஸ்து இயேசு அங்கு பிலாத்தின் முன்னால் அவர் சான்று பகர்கிறார். இவரது ஆட்சி உண்மையின் ஆட்சி, வாழ்வின் ஆட்சி, தூய்மையின் ஆட்சி, அருளின் ஆட்சி, நீதியின் ஆட்சி, அமைதியின் ஆட்சி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து இயேசு ஏன் வந்தார், இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்ற கேள்விக்கு நாம் பதில் பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்குமே வந்தார் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து இறங்கி வந்த அதே கிறிஸ்து இயேசு தொண்டினை ஆற்றுவதற்காகவே வந்தார், தொண்டினை ஏற்பதற்கு ஒருபோதும் அல்ல என்பதனை அவர் இங்கு வெளிப்படையாக நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்பதை நாம் பார்க்கிற போது, தாயாம் திரு அவை வந்த இயேசு கிறிஸ்துவை அரசராக நம் கண் முன்னால் நிறுத்தி வைக்கிறதே. தாயாம் திரு அவை அந்த கிறிஸ்து இயேசுவை அரசர் என்று நம் கண் முன்னால் நிறுத்தி வைக்கிறதே. அந்த கிறிஸ்து அரசர் விடுப்புகிற, அந்த கிறிஸ்து அரசர் விடுக்கின்ற அழைப்பு தான் என்ன? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10:7 நாம் வாசிக்க கேட்கிறோம். கிறிஸ்து அரசர் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்பதனை பறைசாற்ற அழைக்கின்றார். அப்படி பறைசாற்ற அழைக்கிற போது, விண்ணரசு நெருங்கி வர வேண்டுமென்றால், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொன்னால் அது எப்படி நெருங்கி வரும்? விண்ணரசு நெருங்கி வந்தால்
அங்கு என்ன நடக்கும் என்பதற்குத்தான் பின்வருகின்ற சான்றுகள் நமக்கு சாட்சியம் பகர்கின்றன. விண்ணரசு நெருங்கி வருகிற போது நலம் குன்றியவர்கள் குணம் பெறுவார்கள். விண்ணரசு நெருங்கி வருகிற போது இறந்தவர்கள் உயிரை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். விண்ணரசு நெருங்கி வருகிற போது தொழுநோயாளர்கள் மறுபடியும் குணம் பெற்று முன்னைய நிலைக்கு திரும்புவார்கள். தொழுநோயாளர்களை யாரும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாத முகங்களை, பார்க்க முடியாத உருவத்தை விண்ணரசு நெருங்கி வருகிற போது அனைவரும் பார்க்க முடியும். அந்த முகங்களை நாம் அழகாக காண முடியும். விண்ணரசு நெருங்கி வருகிற போது பேய்கள், தீமையின் சக்திகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் இந்த உலகத்தில் இருந்து பிடுங்கி எறியப்படும் என்பதுதான் நாம் இந்த மத்தேயு நற்செய்தியிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய மேலான உண்மை. எனவே நமக்கு தரப்பட்ட கிறிஸ்து, நமக்கு தரப்பட்ட மெசியா, நமக்கு தரப்பட்ட மீட்பர் பாதாளத்தில் இறங்கி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு விண்ணுக்கு ஏறி சென்றவர் என்பதனை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட அரசரை நாம் தாயாம் திரு அவையில் அரசராக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெருமை கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த அரசவையில் அவருடைய ஆட்சியில் பங்காளிகளாக வந்திருக்கிற நாம் அனைவரும் திருமுழுக்கினால் அந்த அரசுரிமையில் உரிமைப்பேரை பெற்றிருக்கிற நாம் அனைவரும் எதனை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பினால், அமைதியினால், நீதியினால், நேர்மையினால், உண்மையினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு சகோதர சகோதரிகளை சரிசமமாக பார்த்து, சரிசமமாக பழகி, சரிசமமாக பகிர்ந்து உண்மையான நற்செய்தியை இந்த மண்ணிலே நாம் வாழ வேண்டும், போதிக்க வேண்டும். அதற்கான அருளை கிறிஸ்து அரசர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அந்த கிறிஸ்து அரசரின் ஒரே குடையின் கீழ் அமைதியை, மகிழ்ச்சியை, நீதியை, நேர்மையை பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் ஒளியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். படைப்பனைத்திற்கும் வாழ்வு தருகின்ற
ஊற்றான கிறிஸ்து இயேசு நம் அரசனாக இருப்பதால் அவரை உலகம் அனைத்திற்கும் தலையாய் ஏற்படுத்திய நம் தந்தையாம் இறைவனுக்கு நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புகிற போது கிறிஸ்து அரசர் நம்மை வாழ்வு கொடுக்கின்ற அரசராக மாற்ற வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுவோம். படைப்பனத்தையும் படைத்து பாதுகாக்கும் எம் இறைவா, உமது இறையாட்சியின் ஊழியராகிய எம் கத்தோலிக்க திரு அவையினை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். எம் திரு அவையில் காணப்படும் பல்வேறு விதமான வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து அனைவரும் ஒன்றுபட்டு இறையாட்சி பணி செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அகிலம் அனைத்தையும் ஆளும் எம் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக தன்னலம் மறந்து மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டங்களை செயல்படுத்தவும், மக்கள் நலனுக்காக போராடுபவர்களின் குரல்களை கேட்டு செயல்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அரசரே எம் இறைவா, எங்கள் பங்கு சமூகத்தை நிறைவாக ஆசீர்வதியும். எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழவும், ஒருவருக்கொருவர் உடனிருந்து உதவவும், இணைந்து செயல்பட்டு பங்கில் உள்ள அனைவரின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான பணிகளை முன்னெடுக்கவும், இவ்வுலகில் இறையாட்சியை வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, உலக அமைதிக்காக மன்றாடுகிறோம். உலக நாடுகளுக்கிடையே காணப்படும் வேற்றுமைகளும் போட்டிகளும் சுயநல எண்ணங்களும் ஒளிந்து போர்கள் மறைந்து அமைதியான சூழல் உலகம் முழுவதும் நிலவவும், தனிமனித வாழ்வில் அமைதிக்காக ஏங்கும் மக்களின் மனங்களில் அமைதி குடிக்கொள்ளவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இறந்தோர் மாதமாகிய இம்மாதத்தில் நீர் ஒருவரே உம்மில் நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அறிவீர் என்பதற்கேற்ப உம்மில் நம்பிக்கை கொண்டு இறந்த நம்பிக்கையாளர்களுள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் தூய்மை பெறும் நிலையில் துன்புறும் ஆன்மாக்கள் அனைவரும் இரக்கத்தை பெற்று நித்திய இளைப்பாற்றி அடைய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கப் பெருக்கத்தின் ஆண்டவரே, மக்களாகிய நாங்கள் எழுப்பி இருக்கிற மன்றாட்டுக்களை தயையுடன் ஏற்று தயை செய்ய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து அரசர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என்
என்னை பலியாக தந்திடுவே, பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் ஆசற்ற பொலிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமக்கு ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையின் வாழ்வு ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியின் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்றுதம் சீடர்களுக்கு அளித்து உரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் அறமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. புனித சிந்தாத்திரை அன்னையே, திருச்சபை என்னும் கப்பலை ஏந்தும் தாயே, பாவ பெருங்கடலில் நீந்துவோருக்கு மெய்யான தப்பமே, எனக்கு ஆண்டவருக்கு பின் எனக்கு ஏக நம்பிக்கையே. நான் ஆடிய தந்திர வழியில் சிக்கி உலக மாயை என்னும் கடலில் அமிழ்ந்து என் பாவத்தால் குறுகிய வானக வழியை நான் எளிதாய் கை கொள்ளாமல் போராட்டத்திற்குள்ளாகும் இவ்வேளையில் எனக்கு உதவியாக வந்து வைத்தியனைப் போல என் பாவ நோயை குணப்படுத்தி, தாயைப் போல எனக்கு ஞான அமுதூட்டி தைரியம் தந்து என் ஞான கப்பலாகிய ஆன்மாவானது முடிவில்லாத பேரின்பப் பேற்றின் கரையை அடைய தயை செய்தருளும் தாயே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நிறைவாக ஆசி அளிப்பாராக. இயேசுவின் தூய இதயத்து அன்பிலும் மரியன்னையின் மாசற்ற இதயத்து அன்பிலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவா, உமக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய் மரி,